வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாடு திறன் மேம்பாட்டுக் கழகத்தில் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. கல்வி தேதி பார்த்தீங்கன்னா வந்து டிகிரி, சம்பளம் பார்த்தீங்கன்னா வந்து 40,000 வரை கிடைக்க வாய்ப்பு இருக்குது. கடைசி டேட் பார்த்தீங்கன்னா வந்து 24/6/2024. நாளைக்கு ஒரு நாள் தான் டைம் இருக்குது. அதனால் மறக்காமல் அப்ளை பண்ணிக்காங்க. நிரந்தர அரசு வேலை. இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இதை இப்போ எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம். அதை கிளிக் பண்ணால் நீங்கள் டேரெக்டாக அந்த இடத்துக்கு வந்துடுவீங்க. இங்கே ஜாப் ரிலேட்டிவான ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஜாப் என்ன கேட்டகரி, எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஜாப் என்ன டைப்பு, வேகன்சி எவ்வளோ இருக்குது, அதுக்கப்புறம் லொக்கேஷன், ஜாப் லொக்கேஷன் எங்கே, அதுக்கப்புறம் என்னென்ன எஜுகேஷன் தேவை, எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ லாஸ்ட் டேட், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அப்படி கீழே போனீங்கன்னா இன்னும் ஜாப் ரிலேட்டிவான ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஒன் டைம் ரைட்டாக ரீட் பண்ணி பார்த்துருங்க. அதுக்கப்புறம் என்னென்ன ஜாப்புக்கு எவ்வளோ சேலரி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலும் கொடுத்துருப்பாங்க நண்பர்களே. அப்படி கீழே போனீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் அப்ளிகேஷன் ஃபார்ம் இருந்துச்சு அதை டவுன்லோட் பண்ணி லிங்க் கொடுத்துருப்போம். இந்த இடத்துல போஸ்ட் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த அட்ரஸ் தான் நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த அட்ரஸ் சேவ் பண்ணி வச்சுக்காங்க. அப்படி கீழே போனீங்கன்னா இந்த கிளிக்கேங்கிறத கிளிக் பண்ணால் உங்களுக்கு அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஜஸ்ட் ஏதாச்சும் பிடிஎஃப் இருந்தால் பிடிஎஃப் டவுன்லோட் ஆகும். இல்லை ஏதாச்சும் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் அந்த மாதிரி அது உள்ள போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஒரு பிடிஎஃப் தான் நம்ம டவுன்லோட் பண்ணியிருக்கோம். இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க இங்கே ஃபஸ்ட் அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க கேட்கக்கூடிய டீட்டெயில்ஸ் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்காங்க. அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்டை ஃபுல்லாக நீங்கள் அவங்களுக்கு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தம் இதில் 6 பேஜஸ் இருக்குது. இந்த 6 பேஜஸ் நீங்கள் மறக்காமல் ரீட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன கேட்காங்க அப்படிங்கிறது. ஓகே, நம்ம இந்த வீடியோ அப்படி மறக்காமல் லைக் பண்ணுறவங்க ஷேர் பண்ணுங்கள். என்னமா